ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ஐபிஓ பத்தி கட்டாயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்வெஸ்ட் பண்ண 2 நாள்ல இல்ல 3 நாள்ல 100% ரிட்டர்ன் 150% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல பார்த்திருப்போம். இந்த வீடியோல ஐபிஓனா என்ன, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, என்னென்ன விஷயம் பார்க்கணும், எங்க பார்க்கணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ இந்த ஐபிஓ டீடைல்ஸ் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வாங்குறோம்னா நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறோம்னு யோசிப்பாங்க. ஆனா இன் ரியாலிட்டி பப்ளிக்கா லிஸ்டா இருக்க எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கட்டும், டிசிஎஸ், ஐடிசி, மாருதின்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குறோம்னாலும் ஏதோ ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர் இப்போ விற்கிறாரு, அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம், கம்பெனி கிட்ட இருந்து வாங்கல. இதுதான் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கம்பெனி முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணும்போது டைரக்டா நம்மளால அந்த கம்பெனி கிட்ட இருந்து அந்த ஸ்டாக்ஸை வாங்க முடியும். இதுதான் பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்பதான் முதல்ல இந்த கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக்ல லிஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இல்ல ஐபிஓன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடியோல 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஒன்னு இப்போ ஆன்கோயிங்கா இருக்க ஒரு ஐபிஓ, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஓ ஆன கம்பெனி. யூசுவலா ஐபிஓல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் ஷார்ட் டர்ம் கெயின். பணம் போட்ட 3-4 நாள்ல 100% 150% ரிட்டர்ன் வரும்ன்ற எதிர்பார்ப்புல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டாக் ஐபிஓ வந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாப்புலரான இன்னொரு கம்பெனியோட ஐபிஓவையும் பார்ப்போம். ஒரு கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா அதோட டிஆர்ஹெச்பியை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செபி கிட்ட எல்லா டீடைல்ஸையுமே சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் தான் இந்த டிஆர்ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட டிஆர்ஹெச்பியை பார்க்கணும்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் டிஆர்ஹெச்பின்னு டைப் பண்ணாலே செபியோட வெப்சைட் வரும். இதுல நம்ம அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 400-500 பேஜ்ல இந்த கம்பெனியோட எல்லா டீடைல்ஸுமே இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அதோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் யாரு, இந்த ஐபிஓல வர பணத்தை என்ன பண்ண போறாங்க, அதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்ல லீகல் இஷ்யூஸ் இருக்கா, அதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா படிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால ஆல்டர்னேட்டிவா சிட்டோர்கார்ன்ற வெப்சைட்ல ஓரளவுக்கு டீடைல்டா ஐபிஓ பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கும். இதுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சிட்டோர்கார்னு அடிச்சோம்னா அந்த வெப்சைட் ஓபன் ஆயிடும். இங்க அந்த ஐபிஓ பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கம்பெனியோட டீடைல்ஸை பார்ப்போம். சோ பேசிக்கா இந்த கம்பெனி ஹவுசிங் லோன் இல்ல லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, டெவலப்பர் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. இன்னும் இந்த கம்பெனியை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இங்க பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஐபிஓ டீடைல்ஸை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாவை இந்த ஐபிஓ மூலமா இந்த கம்பெனி ரேஸ் பண்ண போறாங்க. அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ஆஃபர் ஃபார் சேல், இன்னொன்னு ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லும்போது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸும் ப்ரொமோட்டர்ஸும் அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு விற்கிறது. ரெண்டாவது ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புதுசா ஷேர்ஸை லிஸ்ட் பண்றது. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6500 கோடிக்கு இந்த இஷ்யூ பண்றாங்க. இந்த ஐபிஓ செப்டம்பர் 9ல இருந்து 11 வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். அதாவது யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா இந்த பீரியட்குள்ள இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு ஷேரோட விலையா 66 ரூபாயில இருந்து 70 ரூபான்ற பிரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. சோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வேணாலும் சூஸ் பண்ணி ஆக்ஷன் பேசிஸ்ல இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா ஜெனரலா எல்லாருமே ஹையர் பிரைஸ் பேண்ட்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுல அப்ளை பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு லாட்டாவது அப்ளை பண்ணும். ஒரு லாட்ன்றது இந்த கேஸ்ல 214 ஷேர். மோஸ்டா இந்தியால எல்லா ஐபிஓட லாட் சைஸும் கிட்டத்தட்ட 14000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். அந்த ஒரு ஷேரோட விலை என்ன, அதை பொறுத்து அந்த லாட் சைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல அப்ராக்சிமேட்டா 15000 ரூபாய் வரணும்னா 214 ஷேர்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் லாட். மொத்தமா 93 கோடியே 71 லட்சம் ஷேர்ஸை இந்த ஐபிஓல ரிலீஸ் பண்றாங்க. இதுல எவ்வளவு ஆஃபர் ஃபார் சேல், எவ்வளவு ஃப்ரெஷ் இஷ்யூன்றதும் நம்மளால பார்க்க முடியும். பேசிக்கா இந்த ஐபிஓல அப்ளை பண்ணி இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, இதுதான் பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வாங்கினதுக்கு அப்புறமா இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பப்ளிக்கா லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா அது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாங்க போறோம்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர் வித்தா அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குவோம். அதுதான் செகண்டரி மார்க்கெட். சோ இங்க லிஸ்டிங் அட் பிஎஸ்சி, என்எஸ்சி போட்டுருப்பாங்க. இந்தியால 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு பிஎஸ்சி, இன்னொன்னு என்எஸ்சி. இந்த ஷேர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். இதை தவிர்த்து பிஎஸ்சி எஸ்எம்இ, என்எஸ்சி எஸ்எம்இன்னு சொல்லிட்டு இன்னும் சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங்கோட ஐபிஓவை மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பெரிய எக்ஸ்சேஞ்சில் மெயின் போர்டா லிஸ்ட் ஆகிறத மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து சின்ன கம்பெனிஸும் ஐபிஓ வரும். அதை எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல இதுவுமே ரொம்ப பாப்புலரா இருக்கு. இன்ஃபேக்ட் இங்க நிறைய ஸ்பெகுலேஷனும் கேம்பிளிங்குமே நடக்குதுன்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் தி எஸ்எம்இ ஐபிஓஸ் அப்ளை பண்ணி 1-2 நாள்ல லிஸ்டிங்லயே 75% மேலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த காரணத்தினால கண்ணை மூடிட்டு நிறைய பேர் எஸ்எம்இ ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெக்யூலியரான உதாரணம் சொல்லணும்னா இந்த பேக்கேஜிங் கம்பெனிங்க பாக்குறோம்ல, இந்த கம்பெனியோட மொத்த சைஸே 64 எம்ப்ளாயி தான். இவங்க ஐபிஓக்கு அப்ளை பண்ணி இவங்க எதிர்பார்த்த தொகை வெறும் 8 கோடி மட்டும் தான். ஆனா 1000 கோடின்ற அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதாவது நிறைய மக்கள் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி மொத்தமா கடன்ல தான் இருக்கு. அதோட ஃபினான்ஷியல்ஸ் கண்ணா பின்னான்னு இருந்தாலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெறும் ஸ்பெகுலேஷன் மோட்ல இந்த மாதிரியான கம்பெனிஸ்லயும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த கம்பெனி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கம்பெனிலையும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி குயிக்கா லாபம் பார்க்கலாம் சொல்லி இந்த எஸ்எம்இ ஐபிஓ பக்கமும் போறாங்க. மெயின் போர்டு ஐபிஓ மாதிரி இல்லாம இதுக்குன்னு சொல்லி தனி கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டும் எலிஜிபிலிட்டியும் இருக்கும். எஸ்எம்இ ஐபிஓ பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கும் தனியா ஒரு வீடியோ போட்டுடலாம்.
பண்ணலாம். இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ டீடைல்ஸ்க்கு வரும். இங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 லட்சம் சொல்லும் போது 13 லாட் வரைக்கும் ஒரு காமன் இன்வெஸ்டரால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி HNIன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்கு, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க குறைஞ்சபட்சம் 2 லட்சமாவது இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களெல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இல்ல HNIன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இங்கேயுமே 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு 2 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்றவங்கள ஸ்மால் HNIன்னு சொல்லுவாங்க. 10 லட்சத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றவங்கள பிக் HNIன்னு சொல்லுவாங்க. இதையும் தவிர்த்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோ இல்ல NBFCஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சில நேரத்துல எம்ப்ளாயிஸ் இல்ல எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு இன்னுமே தனி கோட்டா இருக்கும். அதாவது அந்த கம்பெனில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கன்செஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கோட்டா மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பஜாஜ் ஹவுசிங்கோட கேஸ்ல பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேரோ இல்ல பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேரோ வச்சிருந்தீங்கன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ன்ற கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த கண்டிஷனை கிளியரா புரிஞ்சுக்கணும்னா RHPல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சிட்டோகார் வெப்சைட்லயும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி போல பஜாஜ் ஃபினான்ஸ்லயோ இல்ல ஃபின்சர்வ்லயோ ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில அப்ளை பண்ண முடியும். இந்த கேட்டகரியிலும் ரீட்டைல் கேட்டகரியிலும் 2 அப்ளிகேஷன் அவங்களால போட முடியும். இங்க நிறைய பேருக்கு இன்னொரு காமன் கொஸ்டின் வரும், என்கிட்ட ஜீரோதா குரோ அப்ஸ்டாக்னு சொல்லிட்டு நிறைய டிமாட் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாத்துல இருந்தும் ஒரு அப்ளிகேஷன் என்னால தனியா போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரால அப்ளை பண்ண முடியாது. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐபிஓக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சோ நீங்க பேசிக்கா எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரு டிமாட் அக்கௌண்ட்ல இருந்து மட்டும் தான் ஐபிஓல உங்களால அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஐபிஓ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடணும்னு தோணுச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஷேர்ஸ் கிடைச்சிருமானா அப்படியும் ஒர்க் ஆகாது. ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் கம்பெனி இஷ்யூ பண்ண போகுது. இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா அதை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 100 பேர் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா 10 மடங்கு அது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல ரேண்டம் பேசிஸ்ல அலாட்மெண்ட் நடக்கும். அதாவது அப்ளை பண்ண எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும்ன்றத ரேண்டம் பேசிஸ்ல டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஐபிஓல எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுக்கான டெமோவை பார்ப்போம். இங்க இந்த டெமோக்கு ஜீரோதால இருந்து கைட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த புரோக்கர் ஆப் வச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட இதே ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கைட் ஆப்ல பிட்ஸ்ன்ற ஆப்ஷன்ல ஐபிஓவை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஐபிஓல நிறைய ஐபிஓஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். இதுல எந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ண போறோம்ன்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பட்டனை கிளிக் பண்ணும். எந்த கேட்டகரின்ற சாய்ஸ் எடுக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இருந்தா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இல்ல எம்ப்ளாயி கேட்டகரி, எந்த கேட்டகரி உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு உள்ள போனோம்னா நம்மளோட UPI ஐடி இங்க கேட்கப்பட்டிருக்கும். நம்ம இந்த டிமேட் அக்கௌண்ட் கூட எந்த பேங்க் லிங்க் பண்ணிருக்கோமோ அந்த UPI ஐடியை இங்க கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எத்தனை லாட் அப்ளை பண்ண போறோம்ன்ற குவான்டிட்டியை ஃபில் பண்ணணும். இந்த கேஸ்ல மினிமம் 214 ஷேர்ஸ், அதுதான் ஒரு லாட், அட்லீஸ்ட் அதையாவது அப்ளை பண்ணணும். இல்ல அதுக்கு மேல அப்ளை பண்ண போறோம்னா 214 இல்ல 428 சொல்லிட்டு இந்த லாட் கணக்குல தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஃபில் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தோம்னா ஒரு சில மணி நேரத்துல நமக்கு UPIல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷனை அக்செப்ட் பண்ணி அக்ரி பண்ணோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இந்த குறிப்பிட்ட தொகையை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அலாட்மெண்ட் டேட் வரைக்கும் இந்த பணம் நம்மளோட பேங்க்ல லாக் பண்ணிருக்கும், அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஐபிஓ இஷ்யூ டேட் முடிஞ்சு 1-2 நாள்ல அலாட்மெண்ட் டிசிஷனை கம்பெனி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நமக்கு அலாட்மெண்ட் வந்திருந்ததுன்னா அதுக்கும் ஒரு மெயில் வந்திருக்கும். அலாட்மெண்ட்டே வரலனாலும் அதுக்குமே மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அங்கிருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த ஷேர் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஐபிஓல இஷ்யூ பிரைஸ் 70 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது லிஸ்ட் ஆகும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா, அதோட டிமாண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து அதோட லிஸ்டிங் கெயின்ஸ் எவ்வளோன்றது டிட்டர்மைன் ஆகும். 70 ரூபாய் இஷ்யூ பிரைஸ்ல இருக்குது 100 ரூபாய் இல்ல 150 ரூபான்னு கூட லிஸ்ட் ஆகலாம். அதுக்கப்புறமா அதை விற்கலாம் வேணான்றது நம்மளோட டிசிஷன். ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற கிளியரான நரேட்டிவ் நமக்கு இருக்கணும். இந்த ரீசனுக்காக தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன், ஒருவேளை எனக்கு லிஸ்ட் ஆகி கெயின்ஸ் வந்ததுன்னா நான் என்ன பண்ண போறேன்ற டிசிஷனுமே நம்ம கிளியரா இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஐபிஓவுமே ஒரு ஷார்ட் டர்ம் கெயின்ஸ்க்காக மக்கள் பண்ணக்கூடிய கேம்பிள் மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ நானே ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றேனாலும் இதை கேம்பிளா மட்டும் தான் பார்ப்பேன், இதை இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த கம்பெனி பப்ளிக்கா லிஸ்ட் ஆகி அதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கும்ன்ற ஐடியாவே நமக்கு கிடையாது. அந்த கம்பெனி இப்போதைக்கு அதோட RHPல என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்களோ அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபினான்ஷியல்ஸ். அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகி சில குவார்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸோ இல்ல ஃபண்டமெண்டல்ஸோ ஃபினான்ஷியல்ஸோ பத்தி நம்ம ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஓ அலாட்மெண்ட்ன்றதே கம்ப்ளீட்டா ரேண்டமான ஒரு விஷயம். எப்போ ரேண்டமான விஷயம் நடக்கும், எங்கேயாவது போய் கேம்பிள் பண்றோம்னா தான் இந்த மாதிரி ரேண்டமான விஷயம்லாம் நமக்கு நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கான்கிரீட்டா இதனால தான் பண்றேன்னு புரிஞ்சுட்டு பண்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். யூசுவலா ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆன உடனே அதோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ரொம்பவுமே வாலடைலா இருக்கும். ஒன்னு அதோட பிரைஸ் மேல் நோக்கியோ இல்ல கீழ் நோக்கியோ ரொம்ப ரேப்பிடா ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு நல்ல பாப்புலரான கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனியான HDFC AMC சொல்லலாம். இந்த கம்பெனி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஓ பண்ணியிருந்தாங்க. 2018 இவங்களோட ஐபிஓ வருது. இந்தியாவிலே இருக்க ஒன் ஆஃப் த லீடிங் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்களோட ஐபிஓ டீடைல்ஸும் சிட்டோர்கார் வெப்சைட்லயே நம்மளால பார்க்க முடியும். இவங்களோட இஷ்யூ பிரைஸ் கிட்டத்தட்ட 1100 ரூபாய். ஆனா லிஸ்ட் ஆன முத நாளே 58% கெயின்ஸ் இருந்தது. 2 லட்ச ரூபாய் அந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா லிஸ்ட் ஆன முத நாளே 1 லட்சத்துக்கும் மேல லாபம் வந்திருக்கும். அதோட நிக்கல அது லிஸ்ட் ஆன ஒரே வருஷத்துல 3700 ரூபாய் லெவல்ஸ்க்கு போயிடுச்சு. அதாவது 1100 ரூபாய் இஷ்யூ பிரைஸ்ல இருந்து 3700 ரூபாய்ன்றது கிட்டத்தட்ட 3.5 மடங்கு ரிட்டர்ன்ஸ். ஆனா இந்த மாதிரி அது ஏறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல
அக்கௌண்ட்ல யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லாமலோ இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்லேயே தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நடுவில் ஒரு பாயிண்ட்ல அதோட லிஸ்டிங் பிரைஸை விட குறைவான லெவல்ஸ்க்குமே அந்த ஸ்டாக் போயிருந்தது. இந்த பீரியட் தான் பிரைஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு என்ன விலை கொடுக்கலான்ட்டு மார்க்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில மாசங்கள்ல இருந்து ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் எடுக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அதோட ஸ்டாக் பிரைஸை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதும் பார்க்கணும். இந்த HDFC AMC கேஸை எடுத்துப்போம். இதோட PE ரேஷியோ சார்ட்டை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்டா ஸ்டாக் எப்போ ரொம்ப பீக்ல இருந்ததோ அந்த பாயிண்ட்ல தான் இதோட வேல்யூவேஷனுமே ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 66 PE இருந்தது. அதோட நார்மல் லெவல்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப அநியாய வேல்யூவேஷன் சொல்லலாம். PE மட்டும் கிடையாது, PB ரேஷியோவை போய் பார்த்தோம்னாலும் அந்த பாயிண்ட்ல ஓவர் வேல்யூடா தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா அதோட வேல்யூவேஷனை பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவுமே எசென்ஷியல். ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா www.financeboost.in வெப்சைட்ல அதுக்குன்னு தனி கோர்ஸ்மே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட வேல்யூவேஷனை பார்க்கணும்னா ஆல்ரெடி இதே பிசினஸ்ல லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனிஸ் கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல நம்மளால எல்லா பியர்ஸுமே பார்க்க முடியும். இங்க PE ரேஷியோ படி பஜாஜ் ஹவுசிங் தான் அதிகமான PEல இருக்கு, மற்றது எல்லாமே குறைவான வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா பஜாஜோட மார்க்கெட் கேப் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் பிரீமியம் PE எக்ஸ்பெக்ட் பண்ண தான் வேணும். இந்த 33 PEன்றது இந்த கம்பெனிக்கு கரெக்டான வேல்யூவேஷனான்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை பேஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னாலும் யாரோ சொல்றாங்கன்ட்டு அந்த டிசிஷன் எடுக்காம இதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இதுதான், அலாட் ஆனா ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் இல்ல லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறன்ற கிளியர் நரேட்டிவ் முடிவு பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். அலாட் ஆனா பாத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்றோமா இல்லையான்றத அப்புறமா டிசைட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றதை இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் இப்பதான் IPOல ரீசெண்டா லிஸ்ட் ஆயிருக்குன்னா அவசரமா அதை வாங்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. சில மாசங்கள் விட்டுட்டு அதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றத பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை பேஸ் பண்ணலாம். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.